ரீசன்ட் டேஸ்ல iQOO ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்றதை பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் மாதிரி லான்ச் பண்ணணும் தான் நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கக்கூடிய iQOOட Neo 7 Pro மொபைல் தான் நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட ஹைலைட்டே ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா Snapdragonோட 8+ Gen 1 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டுக்கு சூட்டபிளான ஒரு மொபைல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங், OIS சப்போர்ட்டோட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்து டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கேஜெட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பிராண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோவா போட முடியாட்டியுமே ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல ரெகுலரா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல எல்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் லைவா தெரிஞ்சுக்கிறதுக்கு லவுட் பஜார் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. iQOO அப்படின்றத பெருசா கொடுத்துட்டு 7 Neo அப்படின்றத வந்து சின்னதா கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லயே Neo 7 Pro அப்படின்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பேக் சைட்ல ரேம் என்ன, ஸ்டோரேஜ் என்ன, கலர் என்ன, சார் வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைஸ், ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால அடிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தவொடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மொபைலுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா போட்டு பார்த்தா ஃபிட்டா தான் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான், கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா லெதர் மாதிரி டெக்ஸ்சர்ல இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல இந்த ஒரு லெதர் டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது அந்த லெதர் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. சோ பாக்குறதுக்கு ஃபுல்லா மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நெகத்தையெல்லாம் வச்சு கீர்னீங்க அப்படின்னாலும் கூட இந்த ஸ்கிராச்சஸ் ஆகிற மாதிரியான ஃபீல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் குறிப்பா ஆரஞ்சு கலர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது சூட்டபிளா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, வேற கலர் வேணுமானா இதுல இன்னொரு பிளாக் கலர் ஆப்ஷனுமே இருக்கு. அதுல வந்துட்டு ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ லெதர் டைப்ல இல்லாம கிளாஸ் வேணும் அப்படினாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா பம்பை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ ரீசெண்டா பிராண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ பிளாக் கலர் கிளாஸ் வேரியன்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 8.50 mm திக்னஸும் 199.5 கிராம் வந்து வெயிட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே இந்த லெதர் டைப் டிசைன்ல நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 8.85 mm திக்னஸும் 194.5 கிராம் வந்து வெயிட் இருக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா S23 Ultra யூஸ் பண்றேன். அந்த வெயிட்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த போன் எனக்கு லைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இதை விட வெயிட் கம்மியா இருக்கிற போன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டா இருக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் இருந்தாலும் கையில ஹோல்டு பண்றதுக்கு ஏத்த மாதிரி வெயிட் பேலன்ஸ் பெட்டரா பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த கர்வுமே பாத்தீங்க அப்படின்னா கையில ஹோல்டு பண்றதுக்கு கம்ஃபர்டபிள் பெட்டராவே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ஏரியால இருக்கக்கூடிய பெசல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாவே அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதனால நீங்க டிஸ்பிளே எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே பாக்குறதுக்கான ஒரு பிரீமியமான ஒரு ஃபீலுமே வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது எதுவுமே நான் பேசல, இந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்பெக்ஸை சொல்றேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா அந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 inch ஃபுல் HD பிளஸ் 10-bit AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. நார்மலா நீங்க 60 Hz இல்லாட்டி 120 Hz வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது இல்லாம ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் இருக்கு. அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் இதுல HDR10+ சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்லயும் சரி அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே மேனேஜ் பண்ணுச்சு. ஸோ உள்ள போயிட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னும் போது நார்மல் வீடியோ கூட பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணி ஒரு பெட்டரான வீடியோவை உங்களால பார்க்க முடியும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்டான டிஸ்பிளே கொடுத்துருக்க ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக்ல ஒரு சின்ன காமெடி நடந்துச்சு. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காமெடி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்ல தான் நடந்தது. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா என்னோட தம்பி தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அவனோட ஃபேஸ் தான் வந்துட்டு ரிஜிஸ்டரும் பண்ணியிருந்தான் மொபைல்ல. என்னோட ஃபேஸும் அவனோட ஃபேஸும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்றனால என்னோட ஃபேஸ்லயே வந்து ஈஸியா அன்லாக் ஆயிருச்சு. அடப்பாவில என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத இதை நெகட்டிவா தான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ண போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அப்டேட் வந்திருந்தது.
அதை பண்ணதுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த ஒரு பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல IP52 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. தெரியாம தண்ணி எல்லாம் பட்டுருது அப்படின்னா தொடச்சுக்கலாம், தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்ட் வந்து 8 பேண்ட் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. தாராளமா 5G சப்போர்ட் டிவைஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் மைக் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட தான் இருக்கு. சவுண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா லவுடரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் செகண்டரி மைக் கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா MIல மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மோஸ்ட்லி பிராண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான IR பிளாஸ்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீயும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. சோ விவோ வேற iQOO வேறயா, எல்லாம் சேம் தான். அதே மாதிரி OS வைஸும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா FunTouch OS 13 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லாஸ்டா நான் ஒரு அப்டேட் பண்ணது பாத்தீங்கன்னா ஜூலை வரைக்குமே கொடுத்திருக்காங்க. சோ இவங்க ப்ராமிஸ் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூகுளோடதே நமக்கு தேவையில்லாத நிறைய இருக்கு. சோ அது கூட வந்து மத்ததையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. சோ இவங்களோட அந்த ஹாட் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபோல்டர் வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. நார்மலா அந்த செட்டிங்ஸ் வந்து ஆஃப் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்க வந்து ஹோம் செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்தையுமே நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். சோ பாப்அப் ஆகக்கூடிய ஆட்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டா எனேபிள்ல தான் வச்சிருக்காங்க. நீங்க ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலுமே செப்பரேட்டா ஆஃப் பண்றதுக்கான அந்த ஆப்ஷனுமே இருக்கு. விவோல இருக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயுமே டம்ப் பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நார்மலா ஒவ்வொரு அனிமேஷனுமே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நீங்க செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ற மாதிரிலாம் இருக்கும். சோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலும் அப்பேச்சர் வேல்யூ 2.45 ஓட கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். சோ செல்ஃபி லவரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லாவே இருக்கு. போட்டோஸ் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் அதே மாதிரி போர்ட்ரேட் போட்டோஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சது. அதுவே பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரேஞ்சுக்கு மோஸ்ட்லி டிவைசஸ்ல பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ரியலாவே வீடியோஸ் பேஸ் பண்ணி அதிகமா வீடியோஸ்லாம் எடுப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.88 ஓட சாம்சங்கோட ஐசோசெல் GN5 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு வைட் கிடைக்குது அப்படின்றது நீங்க பார்க்கலாம். அண்ட் மூணாவதா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ போட்டோ கொடுத்திருக்காங்க. இது பெருசா யூஸ் ஆக போறது இல்ல. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30 fps வரைக்கும் தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல வீடியோ அப்படின்னு வரும்போது மெயின் கேமரால OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால நீங்க வேகமா ஓடுறீங்க, இல்லை பைக்ல போகும்போது, இல்லை கார்ல இந்த மாதிரிலாம் போகும்போது வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஷேக்கிங்கே இல்லாத போட்டோஸ் வீடியோஸ் வந்து நல்லாவே எடுக்க முடியுது. இதுல மேக்ஸிமம் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 fps இல்லாட்டி 30 fps எடுக்கலாம். அதுவே 1080p 30 fps இல்லை 60 fps எடுக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஓவரால் வீடியோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போதுமே ஷேக்கிங்கே இல்லாத நல்ல ஒரு வீடியோ அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஓவராலா கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் செல்ஃபி அண்ட் மெயின் கேமரா ஓகே, பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். பிளஸ் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த போன் வாங்குறவங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்குலாம் தாறுமாறா இருக்கும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் சைட்ல இருந்து சொல்றது வெறும் 8 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னாலே 50% சார்ஜ் ஆயிருமா. அதுவே வந்துட்டு 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 25 நிமிஷத்துலயே ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ வெறும் வாயிலே வட சுடாம ரியலாவே என்ன டெஸ்ட் ரிசல்ட் வருது அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணியுமே வந்து பார்த்தேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 120 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. அதுவே 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு பிராண்ட் சொன்னது 25 மினிட்ஸ் ஆச்சு. பட் நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியுமே 37 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமா கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கேமர்ஸ்க்கான தரமான சம்பவம் இருக்கு. அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா iQOO தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நியூ சிப்புமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா இந்த 40,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 8+ Gen 1 வந்து ஜெனரலா யூஸ் பண்றாங்க. அதே ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபாய்க்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு போன்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடயே பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேமிங் சிப்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்னால 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் யூஸ் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம BGMI எல்லாம் விளையாடுறோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்ல தான் ப்ளே பண்ண முடியும். என்னதான் உங்க டிஸ்பிளே வந்துட்டு 120 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் கூட 60 ஹெர்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு சில மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இந்த போன்ல நீங்க கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னும் போது இவங்களோட கேம் சென்டர்ல போயிட்டு கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ளே பண்ணக்கூடிய கேம் பாத்தீங்க அப்படின்னா 120 frames per secondல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்.
இருக்கும். ஸோ இதனால கேம் பிளே பண்ணும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நார்மலாக ஃபோன் 120 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதே அளவில் உங்களால் வந்து கேம் பிளே பண்ண முடியும். நார்மலாக டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கேமுக்குனே செப்பரேட்டா கேம் டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட்டை இதை எனேபிள் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்பிளே வந்துட்டு கொஞ்சம் HDR குவாலிட்டியில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ரொம்ப டார்க்கா இருக்க ஏரியாலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான வியூ கிடைக்கிறதுக்கு ஒரு பெட்டரான டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ பவர் கன்சப்ஷனை நார்மலை விட இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 சென்சார் வந்து அங்கங்க டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால சென்ஸ் பண்ணி இன்னுமே பெட்டரா வந்து நாங்க வந்து கூல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கேமருக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்டா மோஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. 6 டிஃபரெண்ட் டைப்ல வந்து மோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நார்மலா பாட்டம்ல டில்ட் பண்றோம் அப்படின்னா புல்லட் வந்து ரீலோட் பண்ணிக்க முடியும். ஜூம் பண்றதுக்கு இன்னொரு மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நீங்க ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ண முடியுமோ 6 டிஃபரெண்ட் டைப்ல வந்து உங்களால மோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பேண்டபிள் RAM அப்படின்னு பார்க்கும்போது 8GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேம் பிளே பண்ணும்போது லைவா இந்த ஒரு டியூவல் சிப்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ண போன் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கிற மாதிரி இதுலயே வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இன்னொரு வேரியன்ட் லான்ச் பண்றாங்க. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 RAM டைப் வந்து LPDDR5 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமர்ஸுக்கு இந்த ஃபோன் சூட்டபிளாக இருக்குமான்னு கேள்வியே கிடையாது. தாராளமாக சூட்டபிளாக இருக்குது. நான் கேம் பிளே பண்ணி பார்த்த வரைக்கும் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியும் வந்து எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமிங்காக ஒரு செப்பரேட் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு இது சூட்டபிளான ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இது ஒரு 4 நாள் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரு குயிக் ரிவ்யூ தான். இன்னும் நான் டீட்டெயிலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். இல்ல ஒரு கம்பேரிசன் வீடியோவா வேணும், எந்த மொபைலோட கம்பேர் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த மொபைலோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 35,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 18 ஜூலைக்குள்ள நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னும் போது இன்னும் சில ஆஃபர்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க, இந்த பிரைஸுக்கு இந்த போன் வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா, நீங்க வாங்குவீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.